வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழன் டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் பிளாகருங்க. கூகுள் பிளாகர் மூலமாக நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வீட்டில் இருந்தே பிளாக் போஸ்ட் எழுதுறதன் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முதல்ல பிளாகர்னால் என்னன்னு நம்ம பார்க்கணுங்க. பிளாகர் அப்படின்னா வேறு ஆர்டிக்கிள் நம்ம எழுதி போஸ்ட் பண்ணுறதுங்க. நமக்கு தெரிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆர்டிக்கிள் எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த போஸ்ட் பண்ணுறது தான் பிளாகிங், பதிவிடுதல், வலைப்பதிவு அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த பிளாகிங் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம செட் பண்ணி அதன் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுங்க. ஆக்சுவலாக பிளாகிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. இப்போ ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போ கூகுள் என்ன பண்ணும், பல்வேறு விதமான வெப்சைட்ஸை காட்டும். இந்த வெப்சைட்ஸில் அந்த ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதி போட்டிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல்லாம் எழுதி போட்டிருக்காங்கல்ல, இந்த நம்ம ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால்னு சர்ச் பண்ணது நம்மளோட கீவேர்டுங்க. இது சம்மந்தமாக அவங்க நிறைய பேர் பிளாக் போஸ்ட் எழுதி போட்டிருக்காங்க. இதை கூகுள் நமக்கு ரேங்க் பண்ணி காட்டும். இதெல்லாம் அவங்க எழுதி போடுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தானங்க யோசிக்கிறோம். அதில் தாங்க ஏர்னிங் ப்ராசஸ்ஸே இருக்குது. ஏன்னா நம்ம மக்கள் எதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம பிளாக் பண்ணோம்னா, நமக்கு தெரிஞ்ச நாலேஜை ஒரு கட்டுரையாக எழுதி ஒரு ஆர்டிக்கலாக நம்ம போஸ்ட் பண்ணோம்னா ஒரு வெப்சைட்டில் மக்கள் சர்ச் பண்ணும்போது அவங்க அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கும்போது நிறைய பேர் விசிட்ஸ் பண்ணாங்கன்னா, அப்போ நம்மளுடைய வெப்சைட்டும் நம்மளுடைய பிளாக் போஸ்ட்டும் கூகுளால் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி அந்த கூகுள் நமக்கு ஆட் போடுவாங்க. ஆட் போடுறதன் மூலமாக நமக்கு ஏர்னிங் வரும். இது மட்டும் இல்லைங்க, இந்த கூகுள் பிளாக்கிங்கில் நம்ம நம்மளுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை சொல்லலாம், நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். இதன் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுங்க. இது எப்படின்னு பார்ப்போம். இந்த பிளாகிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு நம்ம ஆர்டிக்கல் எழுதி எனக்கு இந்த நாலேஜ் தெரியும், நான் இதை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதி போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஆக்சுவலாக ஒரு வெப்சைட்டை நம்ம வாங்கினோம்னா டொமைன் நேம் வாங்கணும், அதை ஹோஸ்டிங் பண்ணணும். தென் அதுக்கு நம்ம பணம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணி ஆகணும். ஆனால் இதை எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு தாங்க இந்த கூகுள் பிளாகர் இருக்குது. இந்த கூகுள் பிளாகரில் நம்ம ஃப்ரீயாக வெப்சைட்டு நம்ம எது சம்மந்தமாக கட்டுரை எழுத போகிறோமோ அது சம்மந்தமாக நம்ம வெப்சைட்டையே அது நிச்சி நேம்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா நம்ம கூகுளே நம்மளுடைய இதை வைடராக ரீச் பண்ணுறாங்க. கூகுளே இப்போ குளோபலாக எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க நம்ம ஆர்டிக்கலை. ஸோ அதன் மூலமாக நம்ம கூகுள் பிளாகரில் நிறைய இந்த இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன், கமெண்ட்ஸ் பாக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம கஸ்டமரோட ஆன்சருக்கு கொஸ்டின்ஸ் பண்ணலாம், அவங்க நம்மளை கொஸ்டின் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இதன் மூலமாக ஒரு கஸ்டமர் இன்ட்ராக்ஷனை அதிகரித்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இதன் மூலம் நம்ம வெப்சைட்ஸ்க்கு, நம்ம கூகுள் பிளாகர் வெப்சைட்ஸ்க்கு நிறைய டிராஃபிக்கை ஜெனரேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் பண்ணி கூகுளே அவங்களுடைய ஆட்ஸை நம்ம இதில் போடுவாங்க. கூகுள் ஆட்ஸ் மூலமாக, அதன் மூலமாக நமக்கு அமௌண்ட் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அமேசான் ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணி நம்ம ஒரு அமேசானோட அஃபிலியேட் டைப் பண்ணி நம்ம ஒரு பிளாக் போஸ்ட் எழுதிட்டோம்னா அதில் படிக்கிறவங்க ப்ராடக்ட் ரிவ்யூ படிச்சுட்டு நம்ம கொடுத்த அமேசான் லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசானில் போய் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு கமிஷன் வருங்க. இது மட்டும் இல்லைங்க, தேர்ட் பார்ட்டி ஸ்பான்சர்டு போஸ்ட்டு கூட போடலாம். நம்ம ஓரளவுக்கு டிராஃபிக் ஜெனரேட் பண்ணிட்டோம் ஒரு கூகுள் பிளாகர் வெப்சைட்டில் அப்படின்னா நமக்கு அது தேர்ட் பார்ட்டி மூலமாகவும் அமௌண்ட் வரும். ஆகா, வெப்சைட்டு, இது டிராஃபிக்கு, இதெல்லாமே ரொம்ப பெரிய டெக்னிக்கல் வேர்டாக இருக்கேன், நம்மளால் முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணிடலாம். அதுதாங்க கூகுள் பிளாகர். இந்த கூகுள் பிளாகரில் நமக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க, நாமளே போஸ்ட் பண்ணலாம் நம்ம கண்டென்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிளாகிங் தாங்க பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் நெட்டில் தான் எதாக இருந்தாலும் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதி போட்டிருப்பார். நம்ம அந்த ஆர்டிக்கல் நம்மகிட்ட திறமை இருந்து நம்ம எழுதி போட்டு அந்த பிளாக் போஸ்ட் மூலமாக நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஏர்னிங், ஒரு
பிளாகோட ஏர்னிங் மந்த்லி ஏர்னிங் தாங்க. இவங்கெல்லாம் பிளாகிங் பண்ணுறதன் மூலமாகவே மந்த்லி பாருங்கள் $7,100 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. வாங்க இந்த கூகுள் பிளாகரை எப்படி ஃப்ரீயாக செலவில்லாமல் ஆரம்பித்து எப்படி வீட்டில் இருந்தபடியே பிளாகிங் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்காக செய்கிற வேலையெல்லாம் விட தேவையில்லைங்க. நம்ம இருக்கிற 1 or 2 hours ஃப்ரீ டைமை நம்ம பிளாகிங் பண்ணலாம். இதை ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக கூட பண்ணலாம். வாங்க ஒரு பிளாகர் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு வெப்சைட்டை கூகுள் பிளாகரில் ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நமக்கு ஆக்சுவலாக ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். பர்சனல் இமெயில் அக்கௌண்ட் எல்லோரும் வச்சுருக்கிற மாதிரி தான். இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம பிளாகர் ஆரம்பிக்க போகிறோங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஜிமெயிலில் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் ஐக்கான் அப்படின்னு இருக்கும். இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு இதில் பாருங்கள், இந்த ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாகர் அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுங்க. இதை கிளிக் பண்ணோடனே பிளாகரோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்களுடைய லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ பிளாக் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த கிரியேட் அ பிளாக் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ அவங்க கேட்குறது முதல் விஷயமே நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த வெப்சைட்டுக்கு என்ன டைட்டில் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம தெளிவாக முடிவு பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பிளாகிங்கில் உங்களுக்கு என்ன வரும், உங்களுடைய திறமை எது. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுற இடத்துல நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றி நீங்கள் ஆர்டிக்கல் போடலாம். இல்லை நீங்கள் நிறைய வெளியிடங்களில் போய் ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்து அதனோட எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுட் பிளாக் போடலாம். இல்லையா சமையல் குறிப்புகள் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இல்லை உமன்ஸ் ஹெல்த்து, பியூட்டி டிப்ஸு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி போடலாம். இல்லை மொபைல் டெக் சம்மந்தமாக நீங்கள் ஆர்டிக்கல் போட போகிறீங்களா, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஆர்டிக்கல் அப்படின்னா டெக் சேனல்ஸ்னு ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட நம்ம பிளாக் டைட்டில் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த டைட்டில் தான் கூகுள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ரெண்டாவது நம்ம பிளாகரோட டொமைன் நேம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ www.healthcare.com, www.travelvlog.com இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற அந்த .comங்கிறது தான் டொமைன் நேம். இப்போ நமக்குன்னு ஒரு வெப்சைட்டு கூகுள் பிளாகரில் ஃப்ரீயாக ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த் கேரு, அவங்களுக்கு நேச்சுரல் டிப்ஸு, நேச்சுரலி ரெமெடிஸ் இது பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதி பிளாக் பண்ணலான்னு இருக்கேன்னு வைங்களேன். நான் டைட்டில் சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த டைட்டில் நான் கொடுக்குறேன். க்ளோ அப் நேச்சுரலி டிப்ஸ். இது தாங்க நம்ம பிளாகோட டைட்டில் கொடுத்துட்டேன். இது 100 கேரக்டர்ஸ்குள்ளார நமக்கு கொடுத்துக்கலாம். நான் க்ளோ அப் நேச்சுரலி டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது தாங்க அடுத்தது. ரெண்டாவது நம்மளுடைய டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் நம்ம எந்த நிச்சயை எடுத்திருக்கோமோ அதனுடைய ரிலேட்டட் டொமைன் நேமாக இருக்கணும். இப்போ நம்ம பியூட்டி டிப்ஸை பற்றி சொல்லிவிட்டு இன்ஃபோசிஸ் அப்படின்னு டெக் சம்மந்தமான வெப்சைட்டை வைக்கக்கூடாது, வெப்சைட் நேம். அப்போ பியூட்டி டிப்ஸ்னால் அதே தான். இப்போ நான் என்ன டைட்டில் கொடுத்துருக்கனோ அதே டொமைன் நேம் கூகுள் பிளாகரில் அவைலபிளாக இருக்குதான்னு செக் பண்ணுறேன். இது ஸ்பேஸ் இல்லாமல் தாங்க கொடுக்கணும். க்ளோ அப் நேச்சுரலி டிப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. இது யாரோ ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளோ அப் நேச்சுரலி சீக்ரெட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ளோ அப் நேச்சுரலி சீக்ரெட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த வெப்சைட் நேம் எனக்கு ஈஸியாக எனக்கு அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் இது மெமரபிளாக இருக்கணுங்க. அதே மாதிரி டாப் சர்ச்டு வேர்டாக இருக்கணும். நான் எதுக்கும் அந்த நேச்சுரலிங்கிறத விட்டு நேச்சுரல் டிப்ஸ் அப்படின்னு போட்டு பார்க்குறேன், அது அவைலபிளானு வருதானு. ஸோ இந்த பிளாக் அட்ரஸ் ஏன்னா என்னோடய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே க்ளோ அப் நேச்சுரலி டிப்ஸ்னு டைட்டில் கொடுத்தேன். இங்கே க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. அதனால் அந்த டைட்டில் ரிலேட்டடாகவே நான் இந்த வெப்சைட் அட்ரஸை கொடுத்துட்றேங்க. சேவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நமக்குன்னு ஒரு பிளாகை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்.
பிளாக் க்ரியேட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த பிளாக் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட் நேம் என்னன்னு இப்போ நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், www.glowupnaturaltips. இது கூகுள் பிளாக்கருங்கிறதுனால blogspot.com அப்படிங்கிற சப் டொமைன் நேமில் தான் நமக்கு வரும். நான் இந்த வெப்சைட்டை செக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோஅப் நேச்சுரலி டிப்ஸ் நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம். glowupnaturaltips.blogspot.com. இதில் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம வெப்சைட் வந்து மற்றவங்களுக்கு வியூ ஆகும். நம்ம இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணோம்னா எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வியூவிங் மெத்தட். இதில் முக்கியமாக நம்ம அடுத்து பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, இப்போ நமக்குன்னு ஒரு வெப்சைட் உருவாக்கியாச்சு. அடுத்து ஒரு போஸ்ட் போட வேண்டியதாங்க. இந்த போஸ்ட் எழுதுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை என்னால் சரியாக எழுத தெரியாது, நான் எப்படி போஸ்ட் போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் விஷயங்க. நம்ம போஸ்ட் போடுறதுக்கு இருக்கவே இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான ChatGPT. இந்த ChatGPTயை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு போஸ்ட் போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து இன்னொரு பிளாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ChatGPT அப்படின்னு டைப் பண்ணுறேன். நமக்கான ஆர்டிக்கலை இந்த ChatGPT எழுதி கொடுத்துருங்க. நம்ம என்ன விஷயம்னு மட்டும் சொன்னால் தான் போதும். இந்த ChatGPTக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு டைரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் புதுசாக போய் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு சைனப் பண்ணும். இந்த சைனப் ப்ராசஸும் ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கண்டினியூ வித் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ப்ரொஃபைல் நம்ம எடுத்து ஆட்டோமேட்டிக்காக உடனே சைனப் ஆயிரும். இது பெரிய ப்ராசஸ் இல்லை. இப்போ போயிட்டு நான் இதில் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்னென்னா, ப்ளீஸ் write blog post for the topic அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நார்மலாக என்ன, நான் இப்போ வந்து நேச்சுரலி டிப்ஸு சொல்கிறேன். அப்போ வந்து நான் இதுக்கு ஒரு டாபிக் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு சின்ன டாபிக் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் வித் நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது முடி உதிர்வதை தடுக்க. இது நமக்கு பெரிய இங்கிலீஷ்லாம் தேவையில்லை. இப்படி தான் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க, ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் வித் ஒரு இந்தியன் நேச்சுரல் ரெமெடிஸ். ஏன்னா நம்ம வெப்சைட்டு இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியன் நேச்சுரல் ரெமிடிஸ் இப்படி தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் வித் நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்னு ஒரு காமன் டைட்டில் கூட கொடுக்கலாம். இந்தியனா இல்லை சைனீஸ் ரெமெடிஸ் இல்லை ஆயுர்வேதிக் ரெமெடிஸ். ப்ளீஸ் ரைட் பிளாக் போஸ்ட் ஃபார் த டாபிக் அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒரு பிளாக் போஸ்ட்டுங்கிறது மினிமம் 1000 வேர்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ டு மேக் ஷூர் the blog post should be SHOULD should be 1000 words அப்படின்னு கொடுத்துட்டு சிம்பிளாக ஒரு பிளாக் போஸ்ட்டை ChatGPT எழுதி கொடுத்துருங்க. பாருங்கள், அதுவே நமக்கு ஒரு சூப்பரான ஆர்டிக்கலை எழுதி கொடுத்துருச்சுங்க. இது அமலா எக் மாஸ்க்கு க்ரீன் டீ, இது பாருங்கள் கடன்னு எழுதி கொடுத்துருது. இவ்வளோ தாங்க சிம்பிள் விஷயங்க ஒரு பிளாகிங் பண்ணுறது. ஆனால் இது SEO பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு நமக்கு ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் வித் நேச்சுரல் ரெமெடிஸ், ஹேர் ஃபால் இஸ் அ காமன் கன்சர்ன் ஆஃப்டின்னு இது ஒரு பிளாக் போஸ்ட் எழுதிருச்சு. இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இதை அப்படியே காப்பி பண்ணுறீங்க. இதை SEO பண்ணுறது எப்படி SEO பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு ஷாம்பிள் தான் நான் காட்டுறேன். ஒரு ஸ்டாப் ஹேர் ஃபால்னு இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம பிளாகரை ஓப்பன் பண்ணுறோங்க. பிளாகர்னால் இது பிளாகர் வெப்சைட்டோட வியூ. நம்ம பிளாகர் எடிட்டிங் பண்ணுறதில்ல. இந்த இடத்துட்ட போயிட்டு ப்ளஸ் நியூ போஸ்ட்
அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த இடத்துக்கிட்ட காப்பி பண்ணதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது அழகாக பேஸ்ட் ஆகிடுச்சு இந்த இது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடி ChatGPT போடுறீங்க. உடனே பிரைட் TITL டைட்டில் ஃபார் அபவ் பிளாக் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. உடனே இதை பாருங்கள், எஃபெக்டிவ் நேச்சுரல் ரெமெடிஸ் டு ஸ்டாப் ஹேர் ஃபால் அண்ட் ப்ரமோட் ஹேர் க்ரோத் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் எழுதி கொடுத்துருச்சு. இதை கொண்டு வந்து இந்த பிளாக் போஸ்ட்டில் நியூ போஸ்ட்டுன்னு வந்தீங்க. அந்த நியூ போஸ்ட்டில் இந்த டைட்டில் கொடுத்துட்றீங்க. டைட்டில் கொடுத்தாச்சுங்களா? டைட்டில் கொடுத்துட்டு இதில் தான் நம்ம கட்டுரை எழுதுறதுல நம்ம வந்து சில இமேஜஸை ஆட் பண்ணலாங்க. இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இதுக்காக நம்ம வந்து வேறு ஒருத்தவங்களோட இமேஜ் எல்லாம் நம்ம இதில் கொடுத்தோம்னா அங்கே வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சிம்பிளான விஷயம் மைக்ரோசாஃப்ட் டிசைனருங்க. மைக்ரோசாஃப்ட் டிசைனர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அதெல்லாமே வந்து பண்ணுறதை விட இதே ChatGPTயே நமக்கு இமேஜை நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். டிசைன் அட்ராக்டிவ் நம்ம பிளாக் போஸ்டோட ஃபியூச்சர் இமேஜ் இந்த ஆர்டிக்கலுக்கானது இமேஜ் ஃபார் அபவ் பிளாக் போஸ்ட்னு கொடுத்து ஒரு என்டர் கொடுத்துருங்க. நமக்கு ChatGPTயை ஒரு படத்தை டிசைன் பண்ணி கொடுக்கும். இதை பாருங்கள், இப்படி ஒரு படத்தை நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது டவுன்லோட்ஸில் இருக்கும். இது எந்த இடத்துல இருக்குன்னு இதை பற்றி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர்ஸ் டவுன்லோட்ஸில் இந்த இமேஜ் இருக்குது WEBF ஃபைலாக. இப்போ உங்கள் பிளாக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. இதை ஃபஸ்ட்டு இமேஜாக இந்த எழுத்துக்கு கீழே ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், இந்த பிளாக் போஸ்ட் எழுதுறது நம்ம வேர்ட் மாதிரியே தான் இருக்கும். நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரியே தான். பேராகிராஃபு, எழுத்து டிசைனு, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், கலர் கொடுக்குறது, பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறது, லிங்க் அட்டாச் பண்ணுறது, இன்சர்ட் இமேஜ் கொடுக்குறது, வீடியோ அட்டாச் பண்ணுறது, எமோஜி இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது, பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸு, இந்த மாதிரி புல்லட்ஸு, நம்பரிங்கு, இந்த மாதிரி நிறைய நம்ம வேர்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணால் இந்த பிளாக் போஸ்ட் எழுதுறதும் இதே மாதிரி தாங்க இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க, இப்போ இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரௌஸை கொடுத்துட்டு இதை பாருங்கள், டவுன்லோட்ஸில் நம்ம டாலின்னு ஒரு அவங்க டிசைன் பண்ண ChatGPT டிசைன் பண்ண இமேஜ் இருக்கும். அதை ஓப்பன் கொடுத்துட்றீங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இமேஜ் எப்படி ஷோ ஆகணும், லார்ஜா அப்படிங்கிறத சென்டரில் இருக்குது. இதை வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. இப்போ வந்து இதுக்கு டைட்டில் டெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டைட்டிலேயே கொடுத்துருங்க. அப்படியே அல்ட் டெக்ஸ்ட்டு ப்ளஸ் டைட்டில் டெக்ஸ்ட், இந்த இமேஜோட டைட்டில் நம்ம என்ன பிளாக் போஸ்ட் டைட்டிலோ அதையே நம்ம கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்துடும். இதுக்கப்புறம் இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குது. இது வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நம்ம இமேஜ் போட்டது இந்த இடத்துல ஹேர் ஃபால் இஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஹேர் ஃபால் இஸ் a காமன் கன்சர்ன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணுறேன். இவ்வளோ தாங்க, நம்ம பிளாக் போஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? இப்போ அதே ChatGPTக்கு போகிறோம். இதுக்கு லேபிள் கொடுக்கணும். இது என்ன சம்மந்தமானது அப்படின்னா இந்த லேபிள் வந்து ஹேர் கேர் ஏன்னா ஒரு பிளாக் போஸ்ட்லாம் கண்டிப்பாக இது என்ன பியூட்டி டிப்ஸ், எத்தனை லேபிள் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். இது பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி லேபிள் கொடுத்துட்டு இதில் தான் நம்ம லிங்க் முக்கியம். இது பார்த்தீங்கன்னா இந்த
ஆட்டோமேட்டிக் பெரமாலிங்க் எஃபெக்டிவ் நேச்சுரல் ரெமெடிஸ் டு ஸ்டாப் ஹேர் ஃபால் அப்படின்னே இருக்குது. அப்போ இந்த டைட்டில்லையே எஃபெக்டிவ் நேச்சுரல் ரெமெடிஸ் டு ஸ்டாப் ஹேர் ஃபால் இந்த டைட்டில் அப்படியே இங்கே லிங்காக வந்துடுது. அதாவது இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இதை அப்படியே விட்டுடுறோம். விட்டுட்டு முக்கியமாக பண்ண வேண்டியது கீழே இதில் நீங்கள் லேபிள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதை சேவ் கொடுத்துக்கோங்க. அப்பப்போ சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. நம்ம ஆர்டிக்கல் இப்படியெல்லாம் அழகாக இந்த இடத்துட்ட இருக்குது. நம்பர்ஸு, புல்லட்ஸ், பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபைனல் தாட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் பப்ளிஷ். இந்த ஆர்டிக்கலில் இன்னும் சில விஷயங்கள், இப்போ நம்ம ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் எடிட் பண்ணோம்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ், லேபிள்ஸு, ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் அலோவ் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட வேண்டியதுதான். முடிஞ்சதுங்க, நம்ம ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆர்டிக்கல் ரெடி பண்ணி அழகாக போட்டோம். இந்த ஆர்டிக்கலை இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ யாரோ ஒருத்தர் இந்த ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம வெப்சைட் எப்படி அவங்களுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட வெப்சைட்டு க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ் டாட் blogspot.com அப்படின்னு கொடுத்துட்றோம். இதுதான் நம்ம வெப்சைட். பாருங்கள், இந்த இது வந்துருச்சுங்களா, த எஃபெக்டிவ் நேச்சுரல் ரெமெடிஸ் டு ஸ்டாப் ஹேர் ஃபால் அண்ட் ப்ரொமோட் ஹேர் க்ரோத். நம்ம டிசைன் பண்ண இமேஜ் வந்துடுதுங்களா, அதுக்கு கீழே இந்த ரீட் மோருங்கிற பட்டன் வந்துடும். இந்த ரீட் மோர் பட்டனில் அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் மற்றவங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ த ஹவு டு ஸ்டாப் ஹேர் ஃபால் வித் நேச்சுரல் ரெமெடிஸ்னு நேச்சுரல் ரெமெடிஸ் இமேஜஸ், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேர் ஃபால், டாப் நேச்சுரல் ரெமெடிஸ் டு ஸ்டாப் ஹேர் ஃபால். நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்க்கலாம் இதில் என்ன எழுதியிருக்குன்னு. ஆலோவேரா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, கோகோனட் ஆயில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஆனியன் ஜூஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபனுக்ரீக் சீட்ஸ், ஃபனுக்ரீக்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மேத்தின்னு சொல்கிற இந்த வெந்தயம் தான், வெந்தயம். அம்லா, இந்தியன் கோஸ்பெரி, இது நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயை வச்சு எப்படி நம்ம பண்ணுறது, நெல்லிக்காய் பவுட்ரு, இந்த எக் மாஸ்க்கு, க்ரீன் டீ ரின்ஸை பற்றி பாருங்களேன். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் சேர்த்து சொல்லுது. ஹெல்த்தி டயட்டு எப்படி எடுத்துக்கணும், ஸ்டே ஹைட்ரேட்டட், மேனேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹேர் கேர் ரொட்டீனு, ரெகுலர் ஸ்கால்ப் மசாஜு, வென் டு சி எ டாக்டர், ஃபைனல் தாட்ஸ். இப்போ பியூட்டி டிப்ஸு, ஹேர் கேர் அப்படிங்கிறதுல இந்த போஸ்ட்டு இதாகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எக்கச்சக்கமான போஸ்ட் எழுதி போடலாம். இப்படி தாங்க ஈஸியாக ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறது. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம இதை எழுதி போட்டுட்டோம், இந்த வெப்சைட்டை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கூகுள் இதை ரேங்க் பண்ணுமா அப்படின்னா அது தாங்க, அங்கே தான் நம்ம இன்னும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் நம்ம சேனலோட, நம்ம வெப்சைட்டோட செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த பிளாக் போஸ்ட்டை எப்படி கூகுள் ரேங்க் பண்ணுற மாதிரி இன்னும் அட்ராக்டிவாக எஸ்இஓ பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு கூகுள் பிளாகர்னால் என்ன, பிளாகிங்னா என்ன, அதில் கூகுள் பிளாகர்னால் என்ன, இதில் ஆர்டிக்கல் எப்படி எழுதுறது, இந்த பிளாகர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் எப்படி ஒரு ஆர்டிக்கலை எழுதி போஸ்ட் பண்ணுறது. நமக்கு பெரிய டெக்னிக்கல் நாலேஜே இல்லைனாலும் இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மேலும் இதுக்கு அடுத்த இதில் இந்த பிளாகிங் சீரியஸில் நான் அடுத்தடுத்த வீடியோ போட போகிறேன். செட்டிங்ஸ் என்ன பண்ணுறது, எப்படி இதை எஸ்இஓ பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் எப்போதும் கனெக்ட்லேயே இருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.